நம்மள நிறைய பேர் உங்களில் நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுருந்துருப்பீங்க, வீட்டு தோட்டம் வச்சுருந்துருப்பீங்க, ரொம்ப ஆர்வமாக தொடங்கியிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை கைவிட்டுருப்பீங்க. வேலை கஷ்டமாக இருந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த ஈல்டு வராமல் இருந்திருக்கலாம், பூச்சி தாக்கம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுருப்பீங்க. நம்ம இன்னைக்கு திருச்சியை சேர்ந்த ஹார்ட்கிங் நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக மாடி தோட்டன்றது ஃபன்னாக இருக்கணும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போதே கடைசியாக ஈல்டு நல்லா ஒரு ரிவார்டாக கிடைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு தோப்பில் வளர்க்குற ஒரு வாழை மரத்தையே ஒரு க்ரோ பேக்கில் வளர்த்து இவ்வளோ பெரிய தாரம் கண்ணு முன்னாடி இருக்குது. ஃபன்னால் சீட்லேருந்து ஈல்டு கொடுக்குற வரைக்குமான கம்ப்ளீட் ப்ராடக்ட் ரேஞ்ச், கம்ப்ளீட் சர்வீசஸ் ஹார்ட்கிங் நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க திரு அருணை சந்திக்கலாம். வணக்கம் திரு அருண். வணக்கம் சார். உள்ளே வந்து உங்களோட இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உதாரணத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு பெரிய தோப்பில் வரக்கூடிய ஒரு பெரிய வாழைத்தாரை ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வளர்த்துருக்கீங்க. இது மாடி தோட்டத்தில் வைக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹார்ட்கிங்கை பற்றி ஒரு சில வரிகள். ஹார்ட்கிங் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் அருண். நான் ஒரு ஹார்ட்கேஜ் கிராஜுவேட். ஹார்ட்கிங்கில் நான் நேஷனல் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஹார்ட்கிங்கிறது வந்து ஹார்ட் பயோ குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒரு சிஸ்டர் கன்சர்ன். ஹார்ட் பயோங்கிறது ஒரு 5 இயர்ஸாக கோகோ காயர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. நாம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து டெரஸ் கார்டனிங்க்கும் இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணி ஒரு 3 இயர்ஸாக அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி 2 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் க்ரோயர்ஸுக்கும் பாஸ்ட் 8 to 9 மந்த்ஸாக வந்து கன்சியூமர்ஸுக்கும் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி தேதிக்கு உலகமே நகரமயமாக எல்லாமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஒரு வீட்டு தோட்டம் இல்லை ஒரு மாடி தோட்டத்தோட அவசியம் என்ன? எதுக்காக இடமுள்ள எல்லாருமே, ஒரு மாடி உள்ள எல்லாருமே ஒரு மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ முயற்சி பண்ணணும்? சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள் வீட்டில் நீங்களே விதை வச்சு அந்த விதை முளைச்சி வர்றப்ப அதில் பூ பிடிக்கிறப்பையும் அது காய் பிடிச்சி காய் பெருசாகிறப்பையும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டே அந்த சுகமே தனி சார். அதுக்காகவே நீங்கள் வந்து மாடி தோட்டம் வைக்கலாம். எல்லாராலையும் விவசாயம் பண்ண முடியாது, ஆனால் எல்லாரோடையும் மாடி தோட்டம் பண்ண முடியும். ஹார்ட்கிங் நிறுவனத்தில் என்னென்னலாம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, என்னென்னலாம் சர்வீசஸ் பண்ணுறீங்கன்றதை எங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியுமா? இப்போ நம்ம ஹார்ட்கிங்கோட R&D கார்டனில் இருக்கோம். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஹார்ட்கிங்கில் என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் இருக்குது, அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். இன்சைட் நீங்கள் வெளியே பார்க்குறது வந்து நம்ம காய் வைக்கிற யார்டு இருக்குது. இன்சைட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாக்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஹார்ட்கிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஹார்ட்கிங்கில் மாடி தோட்டத்துக்கு தேவையான வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மாடி தோட்டத்தில் செடி வளர்த்துனாலே ஏதோ ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் வளர்த்த போகிறாங்க. மார்க்கெட்டில் பல டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குது. நம்ம ஹார்ட்கிங்கில் நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜியோடெக்ஸ் ஃபேப்ரிக் க்ரோ பேக்ஸ். எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜியோடெக்ஸ் ஃபேப்ரிக் க்ரோ பேக்ஸ்? இது வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் ஆனதால் இதில் வந்து நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதாவது போர் சைட்ஸ் இருக்கும். அதனால் வந்து உள்ளே வந்து ப்ரீத்தபிளாக இருக்கும். காற்றோட்டம் போயிட்டு வரப்போ வேர் நல்லா வளரும். போர்ஸ் இருக்கிறதுனால ட்ரைனேஜுக்கு தனியாக நீங்கள் இந்த ஹோல்ஸும் போட தேவையில்லை. அதனால் உங்களுக்கு சாயில் லேச்சர் பிரச்சனையும் இருக்காது. இதில் போர்ஸில் நீங்கள் உள்ளே வைக்கிற பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து போகிற சைட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப ஏர் பட்டு ப்ரூன் ஆகி அதுலேருந்து நிறைய ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி நீங்கள் நியூட்ரியன்ட் அண்ட் வாட்டர் அப்டேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ஸ் வந்து டியூரபிள், வாஷபிள் அண்ட் ரீயூஷபிள். நம்மக்கிட்ட மூலிகை செடி வளர்த்துற 20 லிட்டர் பேக்கில் இருந்து பெரிய வாழை மரம், பப்பாளி போன்ற மரங்கள் வளர்த்துற 250 லிட்டர் வரைக்கும் பேக்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆர்கானிக் லிவிங் சாயில். அது என்னங்க ஆர்கானிக் லிவிங் சாயில்? இப்போ ஒரு பிளான்ட் வந்து சாயிலில் வளர்கிறப்பயே அதுக்கு பலவிதமான ஊட்டச்சத்து குறைபாடுகள் தெரியும். மாடியில் வளர்த்துறப்ப கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் நாம் ப்ராப்பராக கொடுக்கணும். அந்த ப்ராப்பராக பிளான்ட்ஸுக்கு போய் செய்யணும். அதுக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம் வாழ்கிற மாதிரி நம்ம சாயிலில் கொடுக்கணும். அதுதான் நம்ம ஆர்கானிக் லிவிங் சாயிலோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இவன் சாயில்னு சொல்லிட்டு இருக்கானே, ஆனால் சாயில் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னா, ஆமாங்க, நம்ம ஆர்கானிக் லிவிங் சாயில் வந்து ஒரு சாயில் ஸ்பாட்டிங் மிக்ஸ் தான். இதில் வந்து கோகோ காயர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பயோசார், பெர்லைட், அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன நுண்ணுயிரிகள், பிளான்ட்ஸுக்கு தேவையான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தேவையான முறையில் தேவையான அளவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பயோசார், கோகோ காயர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாகவும் அடர்த்தி ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் மாடியில் பிளான்ட்ஸ் வளர்த்துறப்பையும் உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கிராப் நல்லா வரும். ஏன்னா அந்த ஏரியாவோட மண் வளம் அப்படி. அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு செடிக்கும் இந்த மாதிரி க்ரோயிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் ஆர்கானிக் லிவிங் சாயில் இருக்குது. கீரை செடிகள் வளர்த்துற பிரின்சஸ் மிக்ஸ் இருக்குது. பூச்செடிகளும் காய்கறியும் வளர்த்துற குயின்ஸ் மிக்ஸ் அண்ட் பெரிய பெரிய மரங்கள் வளர்த்துற கிங்ஸ் மிக்ஸ். இப்போ நிறைய பேர் மாடி தோட்டத்தில் பேக் வாங்கிடுவாங்க, ஏதாவது வச்சு ஃபில் பண்ணி செடி வளர்த்திடுவாங்க. ஆனாலும் பிளான்ட் சரியாக வராது, பூக்காது, காய்க்காது. அதுக்காக நிறையா நியூட்ரியன்ஸ் வாங்கி போடுவாங்க, வெர்மி கம்போஸ்ட் வாங்கி போடுவாங்க, போன் மீல் வாங்கி போடுவாங்க, சீவீட் வாங்கி போடுவாங்க. எல்லாம் போட்டும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. அது முக்கியமான காரணம் வந்து நீங்கள் ஊட்டச்சத்து கொடுத்தாலும் கரெக்டான லெவலில் கரெக்டான முறையில் கொடுக்கல. ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நியூட்ரியன்ஸ் தேவையான லெவலில் கொடுத்தா தான் நல்லா வளரும். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் எந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் தேவை
அது எந்த ஃபார்மில் இருக்கணும், அது என்ன ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் டிவைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் தான் நியூட்ரி பேலன்ஸ். நம்ம நியூட்ரி பேலன்ஸில் வெர்மி கம்போஸ்ட், கோட் மேன்யூர், சிக்கன் மேன்யூர், சீவீட் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் பிளான்ஸுக்கு தேவையான ஃபார்மில் தேவையான அளவில் ஆட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் நியூட்ரியன்ஸ் கொடுக்குறது தான் நம்ம நியூட்ரி பேலன்ஸோட வேலை. ஒவ்வொரு பிளான்ட்டோட தேவையை பொறுத்து நமக்கு 4 டைப்பாக இருக்குது. கீரைகளுக்கு கொடுக்குற லீஃபி நியூட்ரி பேலன்ஸ் இருக்குது, பூச்செடிகளுக்கு ப்ளூம் நியூட்ரி பேலன்ஸ், காய்கறிக்கு வெஜ்ஜி நியூட்ரி பேலன்ஸ், பெரிய பெரிய மரங்களுக்கு பல வகைகளுக்கு ஃப்ரூட்ஸ் நியூட்ரி பேலன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஸ்பேசர் ட்ரேஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸ்பேசர் ட்ரேஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம க்ரோ பேக்ஸ் வந்து மாடியில் வைக்கிறப்ப நாம் இரிகேட் பண்ணுறப்ப அந்த தண்ணி மாடியில் நின்று மாடி டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள் வராமக்கு தான் இந்த ஸ்பேசர் ட்ரேஸ். இதுக்கு மேலே நீங்கள் க்ரோ பேக்ஸை வைக்கிறப்ப நீங்கள் கொடுக்குற தண்ணி வந்து இதில் விழுந்து வெளியே ஓடி வந்து வெயில் பட்டு காஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்பேசர் ட்ரே யூஸ் பண்ணால் ஏர் ப்ரூனிங் பேக்கோட மேலே சைடில் மட்டும் நடக்காமல் கீழே நடக்கும். மாடியில் வெயில் படுறப்ப உண்டாகிற ஹீட் வந்து உங்களோட பேக்ஸுக்கும் உங்களோட பிளான்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இந்த ஸ்பேசர் ட்ரே காப்பாற்றுது. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கிற ஒவ்வொரு நீட்ஸை பொறுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்டன் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கார்டனிங்கில் உண்டாகிற டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணி நல்லபடியாக ஜாலியாக அவங்க கார்டன் வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கான்செப்டில் கார்டனிங்கே ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி தான். அதை ஈஸியாக பண்ணணும். இப்போ நம்ம ஆர்கானிக் லிவிங் சாயில் ஆகட்டும், நியூட்ரி பேலன்ஸ் ஆகட்டும், இந்த செடிக்கு இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் இதை வாங்கி போடுறப்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ரோத் வரும். நீங்கள் வளர்க்குற ஒவ்வொரு செடியும் அது பூத்து காயாகிறப்ப அதை பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அந்த காய்கறிகளை நீங்கள் பறித்து சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த சுகமும் சுவையும் ரொம்ப ரிவார்டிங்காக இருக்கும். திரு அருண், உங்களோட கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் காட்டினீங்க. இப்போ இது மாதிரி மார்க்கெட்டில் நிறைய நிறுவனங்கள் இருக்கும், கார்டனிங் சப்போர்ட் பண்ணுற நிறுவனங்கள் நிறைய இருக்கும், நிறைய மார்க்கெட்டிங் கார்டனிங் டூல்ஸ்லாம் விற்பாங்க. ஒரு வாடிக்கையாளர் இதை பார்க்குறாங்கன்னா எதுக்காக ஒருத்தர் ஹார்ட்கிங் நிறுவனத்தை சூஸ் பண்ணணும்? உங்களோட தனிச்சிறப்பு என்னங்க? கண்டிப்பாக சார், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட்டில் எல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணுறோம். சீடில் ஆரம்பித்து காயர் பித்லேருந்து க்ரோ பேக்ஸ்லேருந்து எல்லாமே நாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோமோ அதே குவாலிட்டியை தான் இந்த டெரஸ் கார்டனிங் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எல்லா கம்பெனினாலும் சாத்தியம் கிடையாது. நிறைய பேர் வாங்கி ரீபேக் பண்ணிருப்பாங்க. நாமளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் நம்மளோட யூனிக்னஸ். அதை விட முக்கியமான ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, வி ஆர் ரிசர்ச் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட் கம்பெனி. நம்ம எம்டியிலேருந்து ஆர்என்டி டீம்லேருந்து சேல்ஸ் டீம்லேருந்து சப்போர்ட் டீம் வரைக்கும் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தான். அதனால் ஒரு பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி நீட்ஸ் இருக்குது, அது எப்படி வளரும், அதோட க்ரோயிங் கண்டிஷன்ஸ்லேருந்து ஊட்டச்சத்து தேவையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம படித்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை டிவைஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் பாட்டிங் சாயில் இருக்கலாம், மற்ற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கலாம். ஆனால் எதுவுமே ஒரு கீரை செடிக்கு ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை பூச்செடிக்கு ஸ்பெசிஃபிக்காவோ இருக்காது. நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் லிவிங் சாயிலில் மட்டுமே 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நியூட்ரி பேலன்ஸில் 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லீவ்ஸுக்கு தனியாக இருக்குது, பூச்செடிகளுக்கு தனியாக இருக்குது, காய்கறிகளுக்கு தனியாக இருக்குது, பல மரங்களுக்கும் தனியாக இருக்குது. இதுதான் நம்மளோட முக்கியமான யூனிக்னஸ். ஹார்ட்கிங் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 5 ஆண்டுகளில் இல்லை ஒரு 2 ஆண்டுகளில் இந்தந்த ப்ராடக்ட்லாம் இன்வென்ட் பண்ண போகிறோம், இந்தந்த சர்வீஸ் இனிஷியேட் பண்ண போகிறோம், உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன? எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ திருச்சியில் இது மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு நாம கூடிய விரைவில் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையும் டயர் 2 சிட்டிஸ்லையும் கார்ப்பரேட் ஸ்டோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி லேர்ன் அண்ட் க்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலிமா ஹோம் கார்டனர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னும் பெரிய எய்ம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸை எல்லாரும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹார்ட்போயாலேயே மைக்ரோபியல் லேப் அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேபை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. அது கூடி சீக்கிரத்தில் மார்க்கெட்லேயே வரப்போகுது. நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஆர் எங்களோட வெப்சைட் hortking.com விசிட் பண்ணி அதில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம நவீன உழவன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே NU30 அப்படின்ற கூப்பன் கோடு மூலிமா நீங்கள் 30% டிஸ்கவுண்ட்டில் ஹார்ட்கிங் வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்தில் விதை விதைக்கிறதுலேருந்து செடி பராமரிப்பு வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுற பல சந்தேகங்களுக்கான தீர்வுகளை ரெகுலராக யூடியூப் வீடியோஸாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். திரு அருண், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக ஹார்ட்கிங்கில் என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்றதை காட்டினீங்க. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. உங்கள் சேனலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. உங்கள் நிறுவனத்தோட தொடர்பு என்ன கீழே ஸ்க்ரோலிங்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். உங்கள் நிறுவனத்தோட ஹார்ட்கிங்கோட வெப்சைட், உங்களோட யூடியூப் சேனல் எல்லாமே கீழே இருக்குது. வேணுன்ற நேர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட்கிங்கோட வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப மிக்க நன்றி. வேறு ஒரு பதிவில் உங்களோட டிஷ்யூ கல்ச்சர் பற்றி, உங்களோட ஃபியூச்சர் பிளான் பற்றியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார்.